மணிப்பூரை குறிச்சு இப்ப வித்தியாசமா கேள்விப்படுறோம். மணிப்பூர், அசாம, அது மெயினா மணிப்பூரை குறிச்சு இப்ப நம்ம வித்தியாசமா கேள்விப்படுறோம். ஆனா சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது 1919 ஆண்டுல ஆமா மணிப்பூர் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு பெரிய எழுப்புதல் மணிப்பூர்ல வந்திருக்குது. ஆமா, வடகிழக்கு இந்தியாவினுடைய வடகிழக்குல ஆமா பெரிய ஒரு எழுப்புதல் மணிப்பூர் மாநிலத்துல ஒரு பெரிய எழுப்புதல். அதாவது அங்க இருக்கிற மெயினா அந்த ஆதிவாசிய ஜனங்கள் அங்க இருந்தாங்களா, அவங்களுக்குள்ள தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து, அதாவது அந்த ஜனங்களுக்கு பேரு காசி இனம் அப்படிங்கிற ஒரு இனத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுத்தார். அதை யாரை கொண்டு சொன்னா, பண்டித ரமாபாயை கொண்டு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தாரா. அதாவது இந்தியாவுல முதல் சுவிசேஷ மாநிலம் என்று அறிவிக்கப்பட்ட இடமே மணிப்பூர் தானா. ஒருவேளை இப்ப நம்ம இப்படி வித்தியாசமா கேள்விப்படுறோம், ஆனா ஒரு காலத்துல மணிப்பூர்ல தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது அதுல மெயினா தொடப்பட்டவங்க யாருன்னா சிறு குழந்தைகளை தேவன் தொட்டார். சிறு குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சா. ஸ்கூல்ல பாடத்தை கவனிக்கிறதுக்கு பதிலா அல்லது பாடத்தை கேட்கறதுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா குழு குழுவா உட்கார்ந்து ஜெபம் நடத்தினார்கள். அதுக்கப்புறம் ட்ராக்ஸை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாமானா சந்தை வெளிகளுக்குள்ள போய் சந்தையில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் பெண்கள் என்ன செய்வாங்களா, கூடி வந்து ஒவ்வொரு வாரமும் பெண்கள் கூடி வந்து அவங்க என்ன செய்வாங்களா, எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆமென் என்று சொல்லாமா? என்ன சொல்லி ஜெபித்தாங்க ஆண்டவரே? என்ன சொல்லி ஜெபித்தாங்கன்னா, ஆண்டவரே வேல்ஸ் தேசத்து ஜனங்களை நினைச்சீங்களே, வேல்ஸ் தேச ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை ஊற்றினீரே, வேல்ஸ் தேச ஜனங்களை நினைத்தீரே, அவங்க மேல ஒரு ஆவியை ஊற்றினீரே, எங்களுடைய மாநிலத்திலோ ஒரு எழுப்புதலை தாரோ, ஒரு எழுப்புதலை தாரோ, ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி அந்த காசி இன ஜனங்கள் சபையாரா சேர்ந்து சேர்ந்து ஜெபித்தது நிமித்தம் தேவன் மணிப்பூர்ல ஒரு பெரிய எழுப்புதலை தந்திருக்கிறார். இது நமக்கு எனக்கு தெரியல இத்தனை நாள். இந்த இடத்த நான் ஆமா இந்த சத்தியத்தையும் இந்த அத்தியம் சொல்ல முடியும், இந்த சரித்திரத்தை நான் வாசிக்கல. அப்ப இப்ப நினைச்சு பார்த்தா மணிப்பூர் மாநிலத்தினுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்தகாரத்தினுடைய இருள் அங்க என்ன செஞ்சிருக்குதாமா, சூழ்ந்து இருக்கிறனாலதான் இப்ப மணிப்பூர்னுடைய நிலைகள் இப்படி மாறி இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். திரும்பவும் சொல்றேன், பண்டித ரமாபாய் மூலமாய் இந்திய தேசத்துல தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை தந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற அந்த எழுப்புதல் கோயமுத்தூரிலும் பரவி இருக்கிறது. அப்ப இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்க இந்திய மாநிலங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க போடுங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபிக்க போறோம். அடுத்த ரெண்டாவது அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்க கோயமுத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒரு எழுப்புதல். ஆமா, வேல்ஸ் தேசத்துல வந்த எழுப்புதல், அசூசா தெருவுல வந்த எழுப்புதல், கிப்ரைஸ் தீவுல வந்த எழுப்புதல், தென்னாப்பிரிக்காவுல வந்த எழுப்புதல், நாமத்துல எங்க 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 மாவட்டத்துக்குள்ளையும்